உனக்கான தெய்வீக அழைப்பு. என் அன்பு குழந்தையே, இந்த தருணத்தில் நீ இந்தச் செய்தியை கேட்கத் தொடங்கியிருக்கிறாய் என்றால், இது தற்செயலாக நடந்த ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. காரணம், இதை நீ தேடி வரவில்லை. இந்தச் செய்திதான் உன்னைத் தேடி வந்திருக்கிறது. இது உனக்கான என் அழைப்பு. உன் வாழ்க்கையில் இப்போது ஒரு மறைக்கப்பட்ட கதவு மெதுவாகத் திறக்கத் தொடங்கியிருக்கிறது. அந்த கதவு திறக்கும் சத்தம் வெளியில் கேட்காமலே இருக்கலாம். வெளியில் பெரிய மாற்றம் எதுவும் தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் உனக்குள்ளே ஏதோ ஒன்று மாறத் தொடங்கியிருக்கிறது. அந்த மாற்றத்திற்குதான் இப்போது என் திருவிளையாடல் வேலை செய்யத் தொடங்கியிருக்கிறது. விழிப்புணர்வின் தொடக்கம். கடந்த சில நாட்களாகவே உன் மனதிற்குள் ஒரு சிறிய அழுத்தம் இருந்திருக்கலாம். எல்லாம் சரியாகப் போவது போல் இருந்தாலும் ஏதோ ஒன்று குறைவது போல தோன்றியிருக்கும். யாரோடு பேசினாலும் மனம் முழுமையாக ஒட்டாமல் இருக்கும். சிரிக்கிறாய், ஆனால் அது பழைய சிரிப்பு இல்லை. உறங்குகிறாய், ஆனால் உன் மனம் முழுமையாக ஓய்வெடுக்கவில்லை. இதெல்லாம் எதைக் காட்டுகிறது தெரியுமா? உன்னைக்குள்ளே இருக்கும் ஏதோ ஒன்று உன்னை அழைக்கிறது என்பதன் முதல் அறிகுறி இது. நீ முன்பு நினைத்த வாழ்க்கை இப்போது உனக்குச் சரியாகத் தோன்றாமல் போக ஆரம்பித்திருக்கும். அதே வேலை, அதே மனிதர்கள், அதே பேச்சு என எல்லாம் ஒரு வட்டத்திற்குள் சிக்கிக் கொண்டது போல தோன்றும். இது பல பேர் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் குழப்பம் என்று நினைப்பார்கள். ஆனால் என் குழந்தையே, உண்மை என்னவென்றால் இது குழப்பமில்லை, இது விழிப்புணர்வு. பழைய பாதை உனக்கு போதாது என்று உன்னுடைய உள்ளுணர்வு மெதுவாகச் சொல்ல ஆரம்பித்திருக்கிறது. மாற்றத்தை ஏற்றுக்கொள். இந்த நிலையில்தான் என் விதி மெதுவாகச் செயல்பட ஆரம்பிக்கும். அது ஒரே நாளில் எல்லாவற்றையும் புரட்டி போடாது. முதலில் உன்னுடைய எண்ணங்களை மாற்றும். முன்பு உன்னை பயமுறுத்திய விஷயங்கள் இப்போது அவ்வளவு பயமாகத் தோன்றாது. இதற்காகவா இவ்வளவு நாட்களாக பயந்தே என்று நீயே உன்னை கேட்க ஆரம்பிப்பாய். அந்த கேள்வி வந்துவிட்டாலே மாற்றம் ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். சில நேரங்களில் திடீரென்று பழைய நினைவுகள் மேலே வரும். மறந்துவிட்டேன் என்று நினைத்த விஷயங்கள் கூட மனதிலே தோன்றும். அது உன்னை வருத்த வரவில்லை, உன்னை விடுவிக்க வருகிறது. இன்னும் உனக்குள்ளே சிக்கிக் கிடக்கிற உணர்வுகளை வெளியே கொண்டு வரத்தான் அவை வருகின்றன. அந்த உணர்வுகளை அடக்க முயற்சி செய்யாதே. அவை வந்துவிட்டு போகட்டும். அப்போதுதான் உன் மனம் லேசாகும். இழப்புகள் அல்ல, புதிய தொடக்கத்திற்கான இடமாற்றம். இப்போது நீ கவனித்துப் பார்த்தால் ஒன்று புரியும். சில விஷயங்கள் தானாகவே உன் வாழ்க்கையிலிருந்து விலக ஆரம்பிக்கும். சில பேர் பேசாமல் போய்விடுவார்கள். சில இடங்கள் இனிமேல் உனக்கு பிடிக்காது. முன்னாடி சந்தோஷம் கொடுத்த விஷயங்கள் இப்போது வெறுமையா தோன்றலாம். இதை இழப்பு என்று நினைக்காதே குழந்தையே. இது இடத்தை காலி செய்கின்ற செயல்முறை. உனக்கு வரவேண்டிய புதிய விஷயங்களுக்கு நான் இடத்தை உருவாக்கும் தருணம் இது. இந்த கட்டத்தில் ஒரு தனிமை உணர்வு உனக்கு வரலாம். நான் ஏன் இப்படி ஆகிவிட்டேன் என்று உன் மனம் கேட்கலாம். ஆனால் இந்த தனிமை தண்டனை இல்லை, இது தயாரிப்பு. நீ அடுத்த நிலைக்குப் போவதற்கு தயாராவதற்கான அமைதி இது. கூட்டத்தில் இருக்கும்போது கிடைக்காத தெளிவு இந்த அமைதியில்தான் உனக்கு கிடைக்கும். உள்ளுணர்வின் குரல். உன்னுடைய உள்ளுணர்வு இப்போது சத்தமாக பேச ஆரம்பித்திருக்கும். எதற்காவது உடனே சம்மதிக்க உனக்கு மனம் வராது. சில விஷயங்களுக்கு இது சரியில்லை என்று காரணம் தெரியாமலே தோன்றும். அதையே கேள், அதை புறக்கணிக்காதே. ஏனென்றால் என் விதி பேசும் மொழி அதுதான். அது எப்போதும் வெளியிலிருந்து வராது, உனக்கு உள்ளுக்குள்ளே இருந்துதான் வரும். முன்பு நீ எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சி செய்திருப்பாய். எல்லோரும் என்ன நினைப்பார்கள் என்று யோசித்திருப்பாய். ஆனால் இப்போது அந்தச் சுமை மெதுவாகக் குறையும். எனக்கு இது சரியா என்ற ஒரு கேள்வி மட்டும் முக்கியமாக மாறும். அந்த கேள்விக்கு நேர்மையாக பதில் சொல்கின்ற நாளில்தான் உன்னுடைய உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்கும். பிரபஞ்சத்தின் சோதனைகள். இந்த மாற்றம் உன்னை கொஞ்சம் பயமுறுத்தலாம். நாம் பழைய மாதிரி இல்லையே என்று தோன்றலாம். அது சரிதான், நீ பழைய மாதிரி இல்லை. ஏனென்றால் நீ ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு மட்டும்தான் தேவைப்பட்டாய். அந்த கட்டத்தை நீ கடந்து வந்து விட்டாய். இப்போது ஒரு புதிய நீ உருவாக ஆரம்பிச்சிருக்கிறாய். இந்த நிலையில் வாழ்க்கை உன்னை சோதிக்கவும் செய்யும். சில விஷயங்கள் சரியாக வராத மாதிரி தோன்றும். திட்டமிட்டது தள்ளிப் போகலாம். சில வாய்ப்புகள் கைவிட்டுப் போன மாதிரி தோன்றலாம். இதெல்லாம் தண்டனை இல்ல குழந்தையே, இது சோதனை. நீ உண்மையிலேயே உன்னுடைய பாதையை நம்புகிறாயா என்று நான் பார்க்கிற தருணம் இது. இந்தச் சோதனைகளில் நீ அமைதியாக இருந்தாய் என்றால் அவை உன்னை உடைக்காது, உன்னை வலிமையாக்கும். எல்லாருக்கும் இந்தச் செய்தி கேட்காது.
வரவேண்டும் என்றால் மனம் தயாராக இருக்க வேண்டும். அந்த தயார் நிலை உனக்குள்ளே இருப்பதால்தான் இது உன்னை தேடி வந்திருக்கிறது. காலமும் நேரமும் உனக்கானவையே. நீ பல தடவை விழுந்திருப்பாய். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ எழுந்திருப்பதற்காகத்தான் இப்போது இந்த நேரமும் உன்னை தேடி வந்திருக்கிறது. நான் நல்லவனாக இருந்தும் ஏன் எனக்கே இப்படி நடக்கிறது அப்படின்னு நீ நினைத்திருக்கலாம். அதற்குக் காரணம் நீ தண்டனைக்காக இதை கடந்து வரவில்லை. ஒரு மாபெரும் தயாரிப்புக்காக கடந்து வந்தாய். நீ குறைவானவன் இல்லை. நீ தோல்வியடைந்தவன் இல்லை. நீ தாமதமானவன் கூட இல்லை. நீ சரியான நேரத்தில்தான் பயணிக்கிறாய். உன்னுடைய கடிகாரம் மற்றவர்களுடைய கடிகாரத்திற்கு ஒத்துப்போக வேண்டிய அவசியமே இல்லை. சிலருக்கு 20 வயதில் உச்சம், சிலருக்கு 30 வயதில் தெளிவு, சிலருக்கு 40 வயதில் அமைதி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. உன் காலம் இப்போது கதவை தட்டுகிறது. புதிய அத்தியாயத்தின் திறப்பு. இப்போது நீ செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று என்னவென்றால், உன்னை நீயே நம்ப ஆரம்பிக்க வேண்டும். இதுவரை எல்லோரையும் நம்பினாய், சூழ்நிலையை நம்பினாய், நேரத்தை நம்பினாய். இப்போது ஒரு முறை உன்னையே நம்பிப்பார். நான் மாற முடியும், நான் உயர முடியும், என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று மனதிற்குள்ளே சொல்லிக்கொண்டே இரு. இந்த இறுதி நிமிடத்தில் ஒரு விஷயம் மட்டும் மனதிற்குள்ளே வைத்துக்கொள். நீ உடைந்தாலும் நொறுங்கினாலும் சந்தேகப்பட்டாலும் நீ இன்னும் நம்பிக்கையை கைவிடவில்லை. அதுதான் உன் வெற்றி. அதுதான் நான் உன்னை தேர்வு செய்த காரணம். இப்போது மெதுவாக ஒரு மூச்சு விடு. உன் மனதிற்குள்ளே சொல்லிக்கொள், நான் தயாராக இருக்கிறேன். அந்த வார்த்தை போதும். உன் வாழ்க்கை இங்கிருந்து மெதுவாக ஒளிர ஆரம்பிக்கும். உன் மனதிற்கு அமைதி திரும்ப வரும். உன் பாதை தெளிவாகும். நீ நினைக்காத நேரத்தில, நினைக்காத விதத்தில் நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வரும். இதெல்லாம் கனவு இல்லை. இது உனக்காக எழுதப்பட்ட அடுத்த அத்தியாயம். உன் பயணம் சிறக்கட்டும். என்றும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும். என் குழந்தையே, இதுபோல உனக்கான என் செய்திகளையும் என் கதைகளையும் தினமும் கேட்க நமது சேனலோடு இணைந்திரு. இதை உன் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள். அவர்களுக்கும் என் அருள் கிடைக்கட்டும். உன் கருத்துக்களை பதிவிடு. நான் பார்த்துக்கொண்டே இருக்கிறேன்.